ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வேல்முருகன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த மதுபான கொள்கை முறைகேடு, இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே அங்க ஆம் ஆத்மி அரசுக்கு அங்க தலைவலி கொடுத்துட்டு இருந்தது. ஏற்கனவே மணிஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டார் போன வருஷம், இன்னமும் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கல. இப்போ இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கார், அதே பிரிவுகளில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார் PMLA. ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா உடனடியா? வணக்கம். உங்க கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, அதாவது வரலாற்று பக்கங்களில் இருண்ட நாளாக இன்றைய தினம் இந்திய தேசத்துல இன்றைய தினம் பதிவு செய்யப்படக்கூடிய நாள். காரணம் என்னவென்றால், சர்வாதிகார மோடி அவர்கள் தன்னுடைய எதோச்சதிகாரமான அதிகாரத்தை பயன்படுத்தி இடி என்ற அவர் கையாட்டுவிக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக மக்களின் மாண்பையும் மக்களுடைய நன்மதிப்பையும் மக்களுடைய பேரன்பையும் பெற்ற திரு கெஜ்ரிவால் அவர்கள் களங்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த வழக்கிற்காக இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த வழக்கு நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். கடந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில இதுவரை அந்த 100 கோடி ரூபாய் நாங்கள் பெற்றதாக சொல்லப்பட்டதற்கு எந்தவித முகாந்திரமோ எந்தவித ஆதாரமோ இதுவரை எந்த நீதிமன்றத்திலும் தரப்படவில்லை. மாறாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பொய்யான புனைவுகளின் மூலமாக அந்த அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை வலுப்படுத்த முயற்சித்தார்களே தவிர அதற்கு உரிய ஆதாரங்களை நிரூபிக்கவோ இல்ல தருவிக்கவோ இந்த இடி ஆனது, அதாவது மோடி அரசின் கைப்பாவையான இந்த இடி ஆனது இதுவரை முயலவில்லை. ஆகவே இது ஒரு மிக மோசமான ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்கை வெளிப்படுத்தக்கூடிய செயல். குறிப்பாக இந்த தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தேர்தலை நோக்கி அனைத்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போராடி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று கடந்த 10 ஆண்டு கால மோசமான செயல்பாடுகளை உடைய மோடியின் அரசாங்கத்தை துரத்த வேண்டும் என்ற நினைப்பிலே இருந்து கொண்டிருக்க நிலையில் அதை உணர்ந்து கொண்ட மோடி அவர்கள் தன்னுடைய தோல்வி பயத்தின் விளிம்பிலே அதாவது தோல்வியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார். அதை தடுக்க பல்வேறு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பக்கமாக ஒரு செயலாகவே இன்றைய தினம் இந்த கைது கருதப்பட வேண்டும். இதன் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தேசத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த எப்படி ஒரு சர்வாதிகார போக்கை மனப்பக்குவம் உடைய ஒருவர் இந்த நாட்டை சீரழிக்க முடியும். சிறப்பாக செயல்பட்டு நீங்க பார்த்திருக்கலாம், எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் அவருக்கு இணக்கமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த அரசுகள் வழிவகுக்கப்படுகிறது. அதன் மீது வைக்கப்படுகின்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது முறைகேடுகளோ எதை பற்றுமே இந்த மோடியின் கைப்பாவையான இடி எதையும் செய்வதில்லை. ஆனால் எங்கெங்கெல்லாம் அரசாங்கங்கள் அதாவது எதிர்க்கட்சி அரசாங்கங்கள் எதிர்த்து நின்று செயல்படுகிறதோ அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்திற்கு வளைந்து கொடுக்க இல்லாமல் செயல்படுகின்ற அரசாங்கங்களை அவர்கள் தொடர்ந்து மிரட்டி கொண்டு வருகிறார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணம் திரு ஜார்க்கண்டினுடைய ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இங்கே நம்முடைய முதல்வர் இப்போது கைது செய்யப்படுகிறார். இது போன்று ஆளுங்கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் அவர்களுடைய செயல்பாடு இது மாதிரிதான் இருக்கிறது. நிச்சயமாக இது 2 போராக பார்க்கிறோம். ஒன்று, இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் விடப்பட்ட ஒரு அறைகூவலாக பார்க்கிறோம். இந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தின் பெருமக்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். இந்த மோடியினுடைய இந்த கையாளாக தனத்தை வெளிக்கொணர்ந்து அவரை துரத்தி அடிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அதே நேரத்தில் சட்ட ரீதியான போராட்டத்திலும் நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த 9 சம்மன்ஸையும் சேலஞ்ச் செய்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. அப்போது கூட 2:30 மணி அளவில் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறிவிட்டிருந்த நிலையிலும் அவர் எதையும் தெரிவிக்க இயலாத நிலையில் வழக்கு நாளை தினம் அதாவது 22ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டது. அதற்குள்ளாக திரு கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும், PMLA ஆக்ட் இட்செல்ஃப் இட்ஸ் a very draconian act. அந்த ஆக்ட்ல நீங்க அரெஸ்ட் செய்யப்பட்டால் ஏனோ வழக்குகளுக்கு அதாவது பிணை கிடைப்பதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. அதன் காரணமாக தான் இவர்கள் இந்த சட்டத்தை, அதாவது PMLA ஆக்ட்
அடிப்படையில் கைது செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முயற்சியும் சட்ட ரீதியான இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம். ஏற்கனவே வந்துட்டு நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது. ஆகவே அந்த வழக்கும் நாளை தினம் வரக்கூட இருப்பதாக தகவல்கள் வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த கைதானது இன்றைய தினம் ஒட்டுமொத்த தேசத்தையே இணைக்கக்கூடிய ஒரு கைதாக பார்க்கிறோம். இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் காலத்தின் கட்டாயம் கருதி இந்த கைதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் மட்டுமல்லாது இது போன்ற நடவடிக்கைகள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலும் இது இருக்கப்படுகிறது. அதே போன்று எங்கெங்கெல்லாம் இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆட்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையோ, இடியினுடைய செயலற்ற தன்மை இருக்கிறதோ, அதை அனைத்தையும் விசாரிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால் நாம் லிஸ்டே கொடுக்கலாம். ஏமந்தா பிஸ்வாஸ் தொடங்கி முகுல் ராய் தொடங்கி பல்வேறு எதிர்க்கட்சிகள், அதாவது நம்முடைய எடியூரப்பா, இது போன்ற எல்லோரும், நாராயண் ராணே, இது போன்ற அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் மீது இடி ஏன் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை? சமீபத்தில் கூட அஜித் பவார் அவர்கள் மீது நடவடிக்கைகளை கைவிடுவதாக இடி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றாலும் கூட ஏனோ இந்த நம்முடைய கோர்ட்டுகள் நீதிமன்றங்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி இந்த பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவு தவறாக பயன்படுத்துவது, இது ஏனால் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை it is going to be a draconian one and it is going to be used very selectively by the ruling party என்ற அப்ரஹென்ஷன் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அதை நீதிமன்றங்கள் கவனிக்கவில்லை. ஆகவே இது இந்த கைது மூலமாக ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இப்படி எதிர்க்கட்சிகள் மீது இந்த இடியினுடைய செயல்பாடு பயன்படுகிறதோ அதே போன்ற ஒரு நிலையினை ஏன் எதிர்க்கு ஆளுங்கட்சியின் மீது வைக்கப்பட்ட அந்த வழக்குகள் இந்த தீவிரத்தன்மையும் கைதுகளும் ஏன் இல்லை என்ற கேள்வி இப்ப பொதுவெளியில் ஏற்படுகிறது. ஆகவே இதை குறித்து உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி அமைத்து ஒரு என்கொயரி கமிஷன் அமைத்து உடனடியாக இதை கையில் எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த எப்படி பல்வேறு மாநிலங்களுடைய டிஜிபிகள் மாற்றப்படுகிறார்களோ இந்த இடியினுடைய பிரசன்ட் இடியினுடைய செட்டப் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அந்த தேர்தல் முடியும் வரை ஒரு சுதந்திரமான அமைப்பு செயல்படுத்த நம்முடைய உச்ச நீதிமன்றம் முனைய வேண்டும். ஏனென்றால் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அது போன்ற ஒரு நடவடிக்கையை இடியின் மீது எடுக்கவும் முடியாது என்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆகவே எப்படி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் கையாளப்படுகிறார்களோ அவர்களுடைய ஃபேர்னஸ் இண்டிபெண்டன்டாக செயல்படணும் என்ற காரணத்திற்காக மாற்றப்படுகிறார்களோ அதே போன்ற ஒரு இந்த தேர்தல் முடியும் வரை இந்த இடியினுடைய ஒட்டுமொத்த இடியினுடைய ஸ்ட்ரக்சரையே மாற்ற வேண்டும். அதற்கு நேர்மையானவர்கள் அங்கே அமர்த்தப்பட வேண்டும். இதற்கும் நம்ம நீதிமன்றத்திலேயோ அல்லது நீதிமன்ற சோமோட்டோவா கூட இதுல ஈடுபடணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. இதற்கான ஒரு விடையை நிச்சயம் கொடுப்பார்கள். இது போன்ற பழிவாங்கும் செயல்கள் இருண்ட ஆண்டு காலத்தின் உடைய கடைசி விளிம்பங்களாக தெரிகிறது. ஆகவே நன்றி வேல்முருகன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.